Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி Idli Sambar. டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சட்னி அரைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதை அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம். இட்லி வேக வைக்கிற டைமுக்குள்ளே இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தால் போதுமான இன்க்ரீடியண்ட் இருக்குது. இட்லிக்கும் தோசைக்கும் அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறப்ப ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு கருக்காமல் இருக்கும். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி குறுக்க கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், தேவைக்கேற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதை ஏற்ற மாதிரி செஞ்சு கலந்துக்கலாம். இப்போ இந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிக்கு 2 டம்ளர் தண்ணி இதுக்கு போதுமானது. கலந்து விட்டுருவோம். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கொதி வந்துடும். ஏன்னா தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி வெந்துருச்சு. தண்ணி கொதித்து இந்த சாரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் கொதிச்சிச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடல மாவு, கொஞ்சமாக நல்லா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு மீடியம் வச்சு கலந்துக்கிட்டே ஊற்றினா கட்டி கட்டாது. கடலை மாவு ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்துச்சு. திக்காக எடுத்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கொதி வந்துடுச்சு. வாசனை நல்லாயிருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட திடீ சாம்பார். இதை கடலை மாவு சாம்பார்னு சொல்லுவாங்க, பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.